வெல்கம் டு ஸ்னேஹா vlogs சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, கிச்சனில் இருக்கிற எல்லா பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸும் ஓரளவுக்கு மேக்ஸிமம் கிளாஸ், பிங்கா, ஸ்டீல் அப்படின்ட்டு சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னுடைய பேண்ட்ரி பாக்ஸ்க்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா லைனாக 12 கலர் க்ரீன் கலர் 12 கண்டெய்னர் செட் இருக்கும். ஸோ அந்த கண்டெய்னர் செட் எல்லாமே வந்து நான் கிளாஸில் மாற்றிட்டேன். 6 கிளாஸ் வந்து ஸ்டீல் மூடி வித் டிஸ்பிளேயோடு இருக்கிற மாதிரி கண்டெய்னர் 300 mlலையும் 270 ml வந்து உட்டன் லிட் இருக்கிற மாதிரி கிளாஸ் கண்டெய்னர் 6 வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ மொத்தமாக 12 கிளாஸ் கண்டெய்னர்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நான் நினச்சதை விடவே ஸ்பேஸ் ரொம்ப காம்பேக்டாக இருக்குது. நான் ஆல்ரெடி வச்சுருந்த அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரும் இதுவும் ரெண்டும் ஒரே கெப்பாசிட்டி தான், 270 ml தான். ஆனால் அது வந்து நிறைய ஸ்பேஸ் வந்து ஆக்குப்பை பண்ணிடுச்சு. பட் இதோடைய லீன் ஷேப், இதோடைய அந்த ஒரு ஸ்பேஸ் வந்து இது ரொம்ப கம்மியாக பிடிக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து எனக்கு அந்த ஷெல்ஃபில் வந்து நிறைய ஸ்பேஸ் வந்து ஃப்ரீ ஆகிடுச்சு. இதில் நான் என்ன வந்து குவான்டிட்டி வச்சுருந்தனோ சேம் குவான்டிட்டி தான் நான் இதில் யூட்டிலைஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த கிளாஸ் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்தது. உட்டன் லிட் ஏர் டைட்டாக இருந்தது. அந்த ரப்பர் மட்டும் கொஞ்சம் நம்ம கரெக்டாக பார்த்து க்ளோஸ் பண்ணணும். மற்றபடி உள்ளே இருக்கிற ஃபுட் வந்து நான் யூஸ் பண்ணிவிட்டு தான் உங்கள்கிட்ட இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ எதுவும் எறும்பெல்லாம் ஏறலை. எதுவும் வந்து க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்ப டஃப்பாகவும் இல்லை, ரொம்ப நல்லா இருந்தது. பார்க்குறதுக்கே நீட்டாக இருந்தது கிச்சனில் இந்த ஒரு கண்டெய்னர்ஸ்லாம் வைக்கும்போது. ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு வந்தேன். சரி, இந்த பார்சல் வீட்டிலே இருந்தது. ஆக்சுவலி ஃபங்க்ஷன் போட்டு மட்டும் வந்துச்சு. ரொம்ப டயர்டாக இருக்குது. சரி, இந்த ட்ரெஸ் கோட் நல்லா இருக்கேன், இதுவே அன்பாக்சிங் வீடியோ பண்ணிடலாம் அப்படின்னா. ஸோ நம்ம என்ன ஆர்டர் போட்டிருக்கோம் வீட்டுக்குன்னு பார்க்கலாம். இப்போ தான் ஒரு ஸ்டாண்ட் வாங்கி அடித்து அதை டெக்கரேட் பண்ணேன். அது பாருங்கள் நல்லா இருக்காது, நல்லா காட்டுறது. நான் அது உங்களுக்கு ப்ராப்பராக வந்து காட்டுறேன். பட் சும்மா அதாவது சின்ன சின்ன கிளாஸ் கண்டெய்னர்ஸ் 6 கண்டெய்னர்ஸ் வந்து நான் ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ என்னுடைய பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ்லாம் வந்து கிளாஸ் கண்டெய்னர்ஸாக மாற்றுறேன். ஸோ அப்போ அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ்லாம் வேஸ்ட்டா அப்படின்ட்டு இல்லை. எங்கள் வீட்டில் இருக்கிற ஹெல்ப்பருக்கு நான் அது கொடுத்துருவேன். ஸோ அவங்க ரொம்ப ஹாப்பி. நான் அது கொடுக்குறது அவங்களுக்கு அது ரொம்ப ஒரு ஹாப்பினஸ்ஸை கொடுக்குது. பட் நான் எல்லாமே கிளாஸஸ்ஸு, பிங்கா, ஸ்டீலு, செராமிக்னு மாற்றிட்டு வரேன். ஸோ சுத்தமாக பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ண முடியாது. பட் ஸ்டோரேஜ் விஷயத்தில் நம்ம பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணலாம். ரொம்ப நல்லா இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது. 6 கண்டெய்னர்ஸ் வாங்கியிருந்தேன் மீஷோவில். இந்த மாதிரி இது வந்து 300 ml. ஸோ இந்த மாதிரி 6 கண்டெய்னர்ஸ் நமக்கு நல்ல பேக்கிங் வந்து ரொம்ப சேஃப்டியாக கொடுத்துருக்காங்க. ஸோ 6 கண்டெய்னருமே நம்ம எந்த அளவுக்கு வந்து சேஃபாக வந்திருக்குன்னு பார்த்துடலாம். ப்ளஸ் வீடியோ நீங்கள் வந்து யூடியூபராக இருக்கிறதுனால வீடியோ எடுக்கணும் இல்லை, நார்மலாக இருந்தால் கூட ஏதாவது பேக்கிங் பிரிக்கிறீங்கன்னா அதை நீங்கள் வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா திருப்பி நீங்கள் அதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஸோ நம்ம இந்த பாட்டிலுமே நல்லா தான் வந்திருக்கு. ஸோ 2 பாட்டில் பார்த்துட்டோம், 3ஆவது பாட்டில் பார்க்கணும். அதை நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து எந்த ஒரு பார்சல் வந்தாலுமே நீங்கள் அதை ஃபுல்லாக நல்லா செக் பண்ணிவிடுங்க. ஏன்னா நமக்கு இந்த ரிட்டன் பீரியட் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அது கூட நம்ம வந்து எல்லாத்தையுமே பார்க்கணும். பயங்கரம் எனக்கு ஸ்வெட்டு, பயங்கரங்க வெயில் வேறு. ஏன்னா அது அவுட் சைடு ஃபங்க்ஷன் தான், பந்தல் போட்டு அந்த மாதிரி. ஸோ அதனால் ரொம்ப வேக்காடுது எனக்கு. இதுவுமே நல்லா தான் இருக்குது. ஸோ 4 கிளாஸ் பார்த்துட்டோம். இன்னும் ஒரு பார்சல் இருக்குது. ஸோ பார்சல் வர அப்பப்போ வீடியோ எடுத்துகிட்டு உங்களுக்கு மொத்தமாக வந்து மீஷோவில் நான் என்ன வாங்கியிருக்கேன், கிச்சனுக்கு, வீட்டுக்கு, ஆர்கனைசர். ஸோ அதுக்கு ஒரு எண்டே இல்லை. ஏன்னா நான் சும்மாவே உட்காந்து ஸ்க்ரால் பண்ணி பார்ப்பேன், ஏதாவது இருக்கா, நியூ ப்ராடக்ட்ஸ் ஏதாவது லான்ச் பண்ணியிருக்காங்களா, ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கா அப்படின்னு நான் பார்ப்பேன். ஸோ அது ஏதாவது ப்ராடக்ட்ஸ் வந்து இம்ப்ரெசிவாக இருந்தால் நான் உடனே வந்து அது கார்ட்டில் வச்சுப்பேன். எப்போ நம்மக்கிட்ட வந்து எக்ஸஸாக நம்ம நீடெல்லாம் போக எக்ஸஸாக அமௌண்ட் இருக்கோ அப்போ நான் ஆர்டர் போட்டு வாங்கிடுவேன். இல்லைனா கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி வாங்கிட்டு நெக்ஸ்ட் மந்த் கூட பே பண்ணிப்பேன். ஸோ அந்த மாதிரி இப்போது 6 கண்டெய்னர்ஸும் நமக்கு பக்கா குவாலிட்டியில் வந்திருக்கு. இந்த இடத்துலையும் நமக்கு மேலே ஸ்டீல் கொடுத்து நடுவில் மிரர் கொடுக்குற லிட்டு வந்து எனக்கு ஆக்சுவலி ரொம்ப பிடிக்கும். ஸோ இதே மாதிரி லாங் சைஸில் நான் ஃப்ரிட்ஜு கண்டெய்னர்ஸாக வச்சுருக்கேன். இது வந்து கிச்சன் ஸ்பைசஸ் வந்து வச்சுக்கிறதுக்காக நான் ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்சல் என்னென்னு பார்க்கலாம். நான் நிறைய ஆர்டர் போட்டதுனால எது என்ன வந்திருக்குன்னு எனக்குமே ஒவ்வொரு பார்சல் இருக்கும்போது
என்ன ப்ராடக்ட்டு சீக்கிரமாக வந்திருக்கு அப்படின்னு ஒரு குட்டி எக்ஸைட்மெண்ட் இருக்க தான் செய்யுது. அது கடையில் போய் வாங்கும்போது ஒரு ஹாப்பினஸ்னால் அந்த மாதிரி வெயிட் பண்ணி பார்சல் பிரிக்கிறது அது ஒரு விதமான ஹாப்பினஸ்ஸாக இருக்குது. ஸோ எங்கள் அப்பா எனக்கு பயோஃபோபியான்னு அப்படின்னு ஒரு பேர் வைப்பார். ஏதாவது நான் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டே இருக்கேன், எனக்கு அது ஒரு டிசீஸ்ன்னு நினைக்கிறாரு. சரி, சின்ன சின்ன ஆசையை நிறைவேற்றிக்குவோம். என்ன கத்தி அதில் என்ன தப்பு இருக்கேன்? தப்பு இல்லை. நல்ல பார்சல் இருந்துச்சுன்னா நல்லா சந்தோஷம், கேவல பார்சல் இருந்துச்சுன்னா நல்லா சந்தோஷம் இல்லை. கேவல பார்சல் இது வந்து செம எஸ்எஸ். நான் லாஸ்ட் டைம் வந்து ஒரு ஆர்கனைசர் வாங்கியிருந்தேன், துரு பிடிச்சிருச்சு அது நல்லா. ஸோ எஸ்எஸ்சில் வாங்கினா அவ்வளோவா துரு பிடிக்காது. இது வந்து கிச்சன் சிங்க் ஆர்கனைசர். ஸோ நம்மளுடைய லிக்விட் சோப்பு நார் அதெல்லாம் கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக வச்சுக்கலாம். கீழே அந்த தண்ணி கொட்டுச்சுன்னா இந்த ட்ரேயில் வந்து அந்த தண்ணியெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணிப்போம். நம்ம தண்ணி மட்டும் எடுத்து அப்படியே கொட்டிடலாம். ஸோ இது வந்து நல்ல ஒரு குவாலிட்டியாக இருந்தது. ஸோ நான் இதை ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட் நான் இதை வந்து மீஷோவில் ஆர்டர் பண்ண, ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணலான்னு தெரியல. மீஷோ தான். அவ்வளோதான். இப்போதைக்கு 2 பார்சல் தான் வந்துருக்கு. வர நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். இந்த கண்டெய்னர் ரொம்ப நல்லா இருக்குது, வாங்கி ட்ரை பண்ணி. இது மாதிரி பெரிய சைஸும் நான் வாங்கியிருக்கேன், அதுவும் மீஷோவில் தான் வாங்கினேன். மீஷோவில் தான் கொஞ்சம் அஃபோர்டபுள் ப்ரைஸ் ரேஞ்ச் இருக்குது. இப்போது வந்து என்னுடைய ட்ரெஸ்ஸிங் டேபிளில் இருக்கிற என்னுடைய மாய்ஸ்சரைசர், என்னோடய ஃபேஸ் க்ரீம், பவுடர், ஸோ அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக நான் ஒரு ஆர்கனைஸை தேடிட்டு இருந்தேன். சிம்பிளிஃபை யுவர் ஸ்பேஸ் சேனல் வந்து நான் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக பார்ப்பேன். அதில் அவங்க வந்து இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஆர்கனைசர்ஸ் நிறைய ஐடியாஸ் காட்டுவாங்க. அது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தது. பட் இது வந்து 500 ருபீஸ்க்குள்ளே தான், 460 என்னமோ தான். இது க்ரீன் கலரில் வரும், பிளாஸ்டிக் தான், ஆனால் பார்க்குறதுக்கு வந்து ஒரு கிளாஸ் ஃபினிஷ் மாதிரி இருக்கும். நமக்கு 4 சைடு வந்து கனெக்ஷன் இருக்கும். ஸோ அந்த பைப்பை கனெக்ட் பண்ணிக்கலாம். கீழேயும் சரி மேலேயும் சரி 360 டிகிரியில் லேசி சூசன் டைப்பில் வந்து நமக்கு வருது. நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நமக்கு தேவையான நம்மளுடைய மேக்கப் ப்ராடக்ட்ஸு, இதில் வந்து கிச்சன்லேயே வந்து ஸ்பைசஸ்லாம் கூட நீங்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஃப்ரிட்ஜில் பிக்கிள்ஸு, ஜாம், இல்லை டைனிங் டேபிளில், இல்லைனா பாத்ரூம் ஆர்கனைசர், எப்படினாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து என்னுடைய ட்ரெஸ்ஸிங் டேபிள் அந்த ஏரியாவில் வந்து என்னுடைய பவுடர், மாய்ஸ்சரைசர் அது எல்லாமே ரொட்டேட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. நமக்கு ஹேண்டியாக எது வேணுமோ பார்த்து ஈஸியாக பிக் பண்ணுறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்குது. முன்னாடி ட்ரேயில் வச்சுருந்தேன், இப்போ இந்த ஆர்கனைசர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்களும் இந்த ஆர்கனைசர் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து என்னோடய ஃப்ரிட்ஜு சைடில் பார்த்திங்கன்னா என்னோடய வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாமே ரொம்பவே வந்து அன்ஆர்கனைஸ்டாக வச்சுருந்தேன். ஆல்ரெடி என்னோடய கிச்சன் சிங்க், அண்டர் சிங்க் ஆர்கனைசேஷனுக்காக நான் மாற்றிருந்தேன் இல்லைங்களா, அங்கே வந்து ஆல்ரெடி அவங்க ஒரு ஸ்டீல் ரேக் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அது ரொம்பவே டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ அதை எடுத்து ஃப்ரிட்ஜு சைடில் வச்சு என்னோடய வாட்டர் பாட்டிலாம் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் அது ரொம்பவே வந்து துரு பிடிச்சி வேஸ்ட் ஆகி என் வாட்டர் பாட்டிலாம் ரொம்ப மிஸ்ஆர்கனைஸ்டாக இருந்தது, அன்ஆர்கனைஸ்டாக இருந்தது. ஸோ அதனால் வந்து வாட்டர் பாட்டில் ஆர்கனைசர் வந்து இது ஃப்ளிப்கார்ட்டில் தான் நான் போட்டிருந்தேன். மீஷோலையும் இருக்குது. சரி கொஞ்சம் வேறு ஒரு வெப்சைட்டில் வாங்கலாம், குவாலிட்டி ரிவ்யூஸ் நல்லா இருந்தது. ரெண்டுத்துக்கும் வந்து ஒரு 20-30 ருபீஸ் தான் வித்தியாசம் இருக்கும், மீஷோக்கும் ஃப்ளிப்கார்ட்டுக்கும். ஸோ அது ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணால் ஒன்று கழண்டு விழுற மாதிரி இருந்தது. எப்படியோ ஒரு வழியாக ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். பார்க்க ரொம்ப நீட்டாக இருந்தது. என்னோடய எல்லா வாட்டர் பாட்டிலையுமே நான் ரொம்ப நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன்.
பார்க்குறதுக்கே ரொம்ப வாட்டர் பாட்டில் ஆர்கனைசர் நீங்கள் பார்க்குறீங்கன்னா இது ஒரு நல்ல ஆப்ஷன் நான் சொல்வேன். டெஃபினட்டாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபிக்ஸ் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் நமக்கு பொறுமை தேவை. மற்றபடி இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான். ஆல்ரெடி நான் வச்சுருந்தது பாருங்கள் எவ்வளோ மெஸ்ஸியாக இருக்குன்ட்டு. அந்த அண்டர் சிங்க் ஆர்கனைசர் வச்சு இது பண்ணது. இப்போ பாருங்கள் எவ்வளோ நீட்டாக எல்லாம் கம்ஃபர்ட்டாக வாட்டர் பாட்டில் எல்லாம். இந்த வந்து யூஸ் அண்ட் த்ரோ பாட்டில்ஸ் வந்து நான் வச்சுருப்பேன் எங்கேயாவது ட்ராவல் பண்ணும்போது நமக்கு ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு. இப்போ சைடில் ரொம்ப ஸ்லிக்காக இருக்கிறதுனால எந்த சைட்லையும் இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இழுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த ஆர்கனைசர் வந்து 10 out of 10 நான் தருவேன். நெக்ஸ்ட்டு வந்து மீஷோவில் தான் இது எல்லாமே நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். கிச்சன் ஆர்கனைசேஷன், ஹோம் ஆர்கனைசேஷன்ட்டு நான் போட்டு பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஸோ எது வந்து நமக்கு வந்து தேவைப்படுது அப்படின்ட்டு நான் பார்ப்பேன். ட்ரெஸ்ஸிங் டேபிளில் வந்து பேங்கிள்ஸ்லாம் வந்து நிறைய நான் கொஞ்சம் வச்சுருப்பேன். நிறைய இல்லை, ஓரளவுக்கு நார்மலாக வச்சுருப்பேன். பட் அது அன்ஆர்கனைஸ்டாக இருக்கிறதுனால எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே டஃப்பாக இருந்தது. அது கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக நம்ம வச்சோன்னா ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போகும்போது நம்ம சாரீ வேர் பண்ணும்போதோ இல்லை மாடர்ன் ட்ரெஸ்ஸோ அதுக்கேற்ற மாதிரி பேங்கிள் வந்து சூஸ் பண்ணி பிக் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். ஸோ இந்த ஆர்கனைசர்லாம் வந்து நான் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். மற்ற வெப்சைட்டை கம்பேர் பண்ணும்போது இதில் ரொம்பவே நார்மல் ப்ரைஸ் இருந்தது. ரொம்ப நார்மலான பேங்கிள் ஆர்கனைசர் தான் வாங்கியிருந்தேன், டிரான்ஸ்பரண்ட் பாக்ஸில் இருக்கிற மாதிரி. இது வந்து 4 கணேஷா ஸ்டாச்சு என்னோடய பூஜை ரூம் மேலே வைக்கிறதுக்காக வாங்கியிருந்தேன். 4 பேரும் வந்து மியூசிக் வாசிப்பாங்க, 4 விதமான இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து வாசிக்கிற மாதிரி. ஸோ பூஜை ரூம் மேலே அது நீட்டாக இருக்கும். ரெக்கார்ட் பண்ணும்போதே எனக்கு ஒரு கால் வந்தது, அட்டன் பண்ணிட்டு வந்தேன். பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்பவே அழகாக இருந்தது. அந்த கணேஷா வந்து பார்க்க ரொம்பவே அழகாக இருந்தது. ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஆர்கனைசேஷன் தாங்க நான் நிறையா வந்து போட்டிருந்தேன். பேங்கிள் ஆர்கனைசர் தான் மெயினாக. அப்புறம் இந்த மேக்கப் செட்லாம் வைக்கிறதுக்காக ஒரு ரொட்டேட்டிங் ஆர்கனைசர் போட்டிருந்தேன். இந்த பேங்கிள் ஆர்கனைசர் பார்த்திங்கன்னா நல்லா ப்ராடாக இருக்கும். ஏன்னா உள்ளே வந்து நீங்கள் எவ்வளோ பெரிய பேங்கிள்ஸ் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணுறப்போ வெளியே வந்து நமக்கு அது வந்து விசிபிளாக தெரியாமல் நல்லா நீட்டாக க்ளோஸ் ஆகிற மாதிரி இது கொடுத்துருந்தாங்க. இது உள்ளே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 4 ஸ்டிக்ஸ் கொடுத்துருந்தாங்க இந்த பாக்ஸ்குள்ளே. ஸோ வந்து 4 செட் ஆஃப் பேங்கிள்ஸ் வந்து நம்ம இதில் வந்து அழகாக ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணுறதும் ஈஸி தான். ஸோ வந்து நான் இது எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி நான் என்னென்ன பேங்கிள்ஸ் வச்சுருக்கேன், என்னோடய கலெக்ஷன்ஸ் என்னென்ட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஆர்கனைசர் வந்து 200 rupees தான் ஒரு பாக்ஸு, ரொம்ப ஒர்த்துங்க. பேங்கிள் ஆர்கனைசர் நான் ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். எல்லாமே செட்டாக பிரித்து வச்சுருக்கேன். இந்த ஆர்கனைசர் வைக்கிறதுனால நமக்கு செட்டெல்லாம் தனித்தனியாக பார்க்குறதுக்கும் விஷுவலாக நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டு இதில் வந்து இந்த பாக்ஸில் வந்து என்னுடைய பொண்ணுடைய வளையல் எல்லாமே நான் கலர் வைஸ் ஆர்கனைஸ் பண்ணிடுவேன். ஸோ இது ஆக்சுவலாக கொஞ்சம் டல்லாகிடுச்சு, மாற்றணும் வேறு வளையல். இதில் அவளோட ஒவ்வொரு பர்த்டேக்கு எடுத்தது. ஸோ இது வந்து ஹைதராபாத்தில் வாங்கினது. இந்த ஃபுல் பேங்கிள் செட்டும் இந்த பாக்ஸ் கரெக்டாக எனக்கு செட் ஆகிடுச்சு. ஸோ இந்த பாக்ஸ் எல்லாமே நான் மீஷோவில் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். இதில் வந்து என்னுடைய சிங்கிள் வளையெல்லாம் எங்கேயும் செட் வளையெல்லாம் எங்கேயும். இது வந்து எங்கள் அம்மா அஸ்ஸாம்லேருந்து வாங்கிட்டு வந்தாங்க, எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க. இது நான் ஒரு எக்ஸ்போக்கு சேலத்தில் தீபா இதோட சேலத்தில் எக்ஸ்போவில் போகும்போது வாங்கினது. இது எல்லாமே ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினது தான். இந்த மாதிரி டிசைன் எல்லாம் இதெல்லாம் வந்து சின்ன வயசில் வாங்கினது, அப்படியே வச்சுருக்கேன். இதுவும் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினது. இது வந்து ஹைதராபாத்தில் வாங்கினேன். இதில் ஒரு வேளையில் உடஞ்சிருச்சு. இது ரொம்ப நல்லாயிருக்கும். கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தால் எனக்கு கல்லெல்லாம் விழாமல் இருக்கும். நான் தான் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணேன். ஸோ மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் இது வாங்கினது. இது வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினேன். இது ஒரு எக்ஸ்போ, சேலம் எக்ஸ்போவில் தான். இது 4மே சேலம் எக்ஸ்போ. இது எங்கள் அம்மா இந்த வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 8 years பக்கம் ஆக போகுது. இந்த வீட்டோடைய கிரகப்பிரசவத்துக்கு வாங்கி கொடுத்தாங்க இந்த விலையில். இது எங்கள் அம்மாவோட விலையில். எங்கள் அம்மாவோட விலை அம்மா ஞாபகமாக வச்சுருக்கேன். அவ்வளோ இது எல்லாமே நார்மலாக எக்ஸிபிஷனில் வாங்கின விலையில். இது எல்லாமே எக்ஸிபிஷன் வாங்கினேன். இது வந்து ஒரு கடையில் வாங்கினேன் 250. இந்த செட்டே 250 சின்ன வயசில் வாங்கினது. அப்படியே வச்சுருக்கேன். ஸ்டோன் ஒர்க் இருக்கும் ஃபுல்லாக. ஸோ இதெல்லாம் வந்து நான் டப்பாலே தான் வச்சுக்கிட்டேன். இது எக்ஸிபிஷனில் வாங்கினது. இது வந்து ஒரு தள்ளுவண்டியில் விற்றுருந்தாங்க. இந்த டப்பாவோடு சேர்த்து இந்த செட்டு வந்து 100 rupees தான். ஸோ இந்த பேங்கிள் வந்து 100 rupeesக்கு வாங்கினது. பட் இப்போலாம் நிறைய டிசைன் வந்துருச்சு பேங்கிள். இது வந்து நெத்திச்சுடி, தலைக்கு போடுற நெத்திச்சுடி, இது ரெண்டும். இதெல்லாம் இந்தந்த பாக்ஸில் வச்சுட்டேன்.
இது வந்து எக்ஸிபிஷனில் வாங்கினது தான், இந்த ஒயிட் கலர் மாதிரி பேங்கிள் செட்டு. இது வந்து ஒரு கவரிங் கடையில் வாங்கினது, ரொம்ப வருஷம் ஆச்சு. பார்க்க வந்து டைமண்ட் ஷேப்பில் இருக்கும். ஸோ இதிலே ப்ரைஸ் போட்டுருக்கோம் 190 ருபீஸ். இது வந்து என்னோடய மாமியார் எனக்காக வாங்கி கொடுத்தது, பிங்க் கலர் ஸ்டோன் வச்சுருக்கேன். ஸோ நான் பத்திரமா வச்சுருக்கேன். என்னோடய பேங்கிள் கலெக்ஷன் இதுவும் என்னோடய மாமியார் வாங்கி கொடுத்தது தான். ஒயிட் கலர் ஸ்டோன் வச்சுருக்கோம். இது வந்து நல்லாயிருக்கும், அந்த ஊரில் இருக்க விலையெல்லாம் எத்தனை வருஷம் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இது வந்து மீஷோவில் வாங்கின செயின். நெக்ஸ்ட்டு இதுவும் அந்த சேலம் எக்ஸ்போ போயிருந்தேன்ல, ரேடிசன் 5 ஸ்டார் ஹோட்டலில் எக்ஸ்போ போட்டிருந்தாங்க, இன்ஸ்டாவில் பார்த்து போயிருந்தோம். ஸோ அங்கே பேங்கிள் வாங்கினது. எங்கள் அம்மாவுக்கு இதே மாதிரி ஒரு செட்டு நான் வாங்கி கொடுத்தேன். ஸோ இந்த ரோஸ் கோல்டு விலையில் வந்து எக்ஸிபிஷனில் வாங்கினது தான். எங்கள் ஊர் எக்ஸிபிஷனில் பேங்கிள் இயரிங்லாம் செம்மையாக இருக்கும். இப்போ இந்த இயரும் வரப்போகுது, நான் போனேன்னா இன்னும் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணுவேன் நான். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதெல்லாம். எல்லாமே ஒரு 100 ரூபா 200 அந்த மாதிரி ப்ரைஸ். தீபோ நெக்ஸ்ட்டு இது வந்து செம்மையாக இருக்கும் கோல்டு. இதுவும் 100 ருபீஸ் என்ன டப்பாவோட. அந்த தல்வண்டியில் இந்த 100 ருபீஸ் செட்டு வந்து நான் 3 வாங்கியிருந்தேன், 2 வாங்கியிருந்தேன். நான் எடுத்துக்கிறேன் விட, ரெட்டு ஒன்று கோல்டு ஒன்று வாங்கியிருந்தேன். ஸோ இதுதான் என்னோடய பேங்கிள் கலெக்ஷன். மற்றபடி என்னுடைய பேபி ஷவருக்கு வந்து கண்ணாடி வலையெல்லாம் வந்துச்சு, நான் அதுவும் உங்களுக்கு காட்டுறேன். கட் பண்ணி இதுதான் இந்த கண்ணாடி வளையல் கலெக்ஷன். இதெல்லாம் வந்து என்னோடய பேபி ஷவருக்கு, அப்புறம் கிரகப்பிரவேசத்துக்கு, கல்யாணத்துக்கு, கல்யாண வளையல், வளகாப்பு வளையல், ஒரே புதுசாக அதெல்லாம் இருக்கும். இது வந்து எக்ஸிபிஷனில் வாங்கினது. இது வந்து பேபி ஷவரில் வந்தது. இந்த மாதிரி கண்ணாடி வளையல் கலெக்ஷன்லாம் இதுவும் மீஷோவில் வாங்கினது, இந்த ஸ்டாண்டும். ஸோ இது வந்து இப்போ பாக்ஸில் மாற்றணும், வெளியே வச்சு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. வாஷ் பண்ணிவிட்டு இதனால ப்ரஷ் பண்ணி வாஷ் பண்ணால் பளிச்சுன்னு ஆகிடும். இதில் கொஞ்சம் இடம் இருக்குது, அதில் மாற்றி வச்சுருவேன் நான். ஸோ இந்த பேங்கிள் ஆர்கனைசர்லாம் நான் மீஷோவில் வாங்கி நல்லா அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோடய பேங்கிள் கலெக்ஷன் வந்து எல்லாம் ரொம்ப நார்மலான ப்ரைஸ் ரேஞ்ச் தான். இப்போல்லாம் இன்ஸ்டாவில் வேறு லெவலில் வருது. கூடிய சீக்கிரம் அதெல்லாம் வாங்கணும்னு எனக்கு ஆசை இருக்குது. இருக்கிறதுலே எனக்கு இந்த ஹைதராபாத் பேங்கிள் கலெக்ஷனு, ஹைதராபாத்தில் அது என்ன ஏரியா அது மறந்துருச்சு, அந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி பேங்கிளுக்கு ஃபேமஸ்ஸு. ஸோ அங்கே வாங்கினது தான் இது. செம்மையாக இருக்கும், ஷைனிங்காக இருக்கும். இது பார்த்திங்கன்னா பயங்கர ப்ராடாக இருக்கும். இது வந்து லைட்டாக ப்ராடு லீனு. ஸோ இந்த செட்டு வந்து இப்படி தான் இருக்கும். இது ஃபுல் செட்டு. இதை வந்து நம்ம இப்படி போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி அவ்வளோதான்.